நான் சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி கருதுகிறார், அடானி அம்பானிகள் தான் செல்வ வளங்களை உருவாக்குபவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று அவர் கருதுவது அடானி அம்பானி போன்ற குரோனி கேபிட்டலிஸ்ட் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தான் அவர் ஒப்புக்கொள்கிறார். இங்கே கருத்தாலும் கரத்தாலும் உழைத்து பாடுபடுகிற மக்களின் பங்கை அவர் அங்கீகரிப்பதாக இல்லை. இந்த சூழலில்தான் இந்தியா இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களை வீழ்த்த வேண்டும். அவர்களை வீழ்த்தி ஒரு மாற்று, இன்றைக்கு அரசியல் மாற்று இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இந்த அரசியல் இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி என்று வருகிற பொழுது மாநில உரிமைகள் கூட இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன. மாநில உரிமைகள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நீங்கள் அரசியல் சட்டத்தை பார்க்கலாம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இப்படி தான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யூனியன் என்ற கருத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய வெகு மக்கள் இயக்கமாக ஆர்எஸ்எஸ் தன்னை கருதுகிறது, தன்னை சொல்லுகிறது. ஆனால் அது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. எந்த விதமான சட்டத்திற்கும் உட்படாத, கட்டுப்படாத ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் எங்காவது தவறு செய்து பிடிபடுவார்களானால் ஆர்எஸ்எஸ் சுலபத்தில் தே ஆர் ஆல் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் என்று சொல்லி கைகழுவி விடுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு ஏதாவது இது மாட்டிக்கொள்வார்கள் என்றால் தே ஆர் ஆல் ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ் என்று ஆர்எஸ்எஸ் கை கழுவிவிடும். ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மதவெறி அரசியலை முன்வைக்கிறது. இந்த மதவெறி அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் பெரும் கலவர சூழலை ஏற்படுத்தி வருகிறது. அதே போல் ஜாதி கட்டமைப்பை காப்பாற்றுகிற ஒரு அமைப்பாகத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறார். அம்பேத்கர் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று பேசினார். ஆனால் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பர்பச்சுவேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கிறது. வாக்குரிமை வழங்கப்பட்ட பொழுதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ற பேதமில்லாமல் வாக்குரிமை வழங்கியது நம்முடைய அரசியல் சட்டம். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியில் பேட்ரியார்கி ஆணாதிக்கம் என்பது இன்றைக்கு கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முறையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே தான் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே மக்களை ஒன்று திரட்டுவதற்கான முறையில் இந்த இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. இப்போது மாற்று என்று வருகிற பொழுது இந்தியா கூட்டணியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இந்தியா கூட்டணி அமைந்த தொடக்க காலத்திலிருந்து அதில் பங்கேற்று வருகிற கட்சி எங்களுடைய கட்சி. பங்கேற்று வருகிற ஒரு நபர் என்று சொன்னால் நான் இருக்கிறேன். அதனுடைய முதல் கூட்டம் பட்னாவில் தான் நடைபெற்றது. பட்னாவில் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு பொது முழக்கம், பிரகடனம் வெளியிடப்பட்டது. அந்த பொது பிரகடனம் என்னவென்றால், தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு அர்த்தம், தேசத்தை காப்பாற்றுவோம், பிஜேபியை அகற்றுவோம். தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு பின்னர்
பெங்களூரில் ஒரு கூட்டம், மும்பாயில் ஒரு கூட்டம், இடையிடையே பல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் பிஜேபியை முறியடிப்பதற்கான முறையில் இந்த கூட்டணி வலுப்பட வேண்டும். சமீபத்தில் நடந்த மாநில தேர்தல்களில் என்ன நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம். இதற்கு பின்னர் சமீபத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பலரும் சுட்டிக்காட்டிய ஒன்று என்னவென்றால், இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற தேசிய அளவிலான ஒரு பெரிய கட்சி, ஒரு மூத்த கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான். எனவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மாநில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் இவர்களை உரிய வகையில் அந்த கட்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களோடு நம்பகத்தன்மையோடு செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான, ஒரு அகாமடேட்டிவ் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். இவையெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுவது என்பது சில அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குகின்றன. கேரளாவின் தேர்தலின் போது அங்கு போய் பேசிய காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள், அவர்களெல்லாம் பேசினார்கள். இடதுசாரி இயக்கம் இப்பொழுது இடதுசாரி இயக்கமாக இல்லை. அவர்கள் பிஜேபியோடு இன்றைக்கு ஒரு மாதிரியான உறவை கொண்டிருக்கிறார்கள். லெஃப்ட் இஸ் நோ மோர் லெஃப்ட், லெஃப்ட் ஹாஸ் அன்ஹோலி அலையன்ஸ் வித் பிஜேபி என்று பேசினார்கள். இதை அப்பொழுதே நாம் கண்டனம் செய்திருக்கிறோம். இப்படி பேசுகிற காங்கிரஸ் கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதற்கென்று ஒரு பொலிட்டிக்கல் காம்பிட்டன்ஸ் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்திலும் அவை சுட்டி காட்டப்பட்டன. காங்கிரஸ் கட்சி இவற்றிலிருந்தெல்லாம் படிப்பினையை பெற வேண்டும் என்று. அதற்கு பின்னர் தான் ராஜீவ்காந்தி பேசியது என்று காங்கிரஸ் கட்சி ஒன்றை வெளியிட்டது. அதில் பினராயி விஜயனை நான் எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்? பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும், ஹக் செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்டுக்கொண்டதில்லை. மோடியை இன்றைக்கு கட்டிப்பிடித்தவர் ராகுல் காந்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாராளுமன்றத்திலேயே இது நடந்தது. ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு ஓடி போகிறார், மோடியை கட்டிப்பிடிக்கிறார். இது உலகமே பார்த்திருக்கிறது. அவர் இன்றைக்கு பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்படி யாரும் அவரை கேட்டுக்கொண்டதில்லை. இதை தான் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். தான் பின்பற்றுகிற கொள்கைகள், மற்ற கட்சிகளின் பால் தான் கொண்டிருக்கிற அணுகுமுறைகள், இவற்றை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த பின்னணியில்தான் இடதுசாரி கட்சிகள் என்ற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடவும் மரியாதையோடவும் இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட முறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் என்று தொடங்கி இப்போது நீட் கேள்வித்தாள்கள், வினாத்தாள்கள் வெளியானது, அல்லது சிபிஎஸ்இ தேர்வு மார்க்கிங் சிஸ்டம், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள், இதெல்லாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதேபோல ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும், விவசாயிகளின் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும்,
ஜூன் 29 மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஒன்றிய அரசு உரிய நிதியை தமிழகத்திற்கு வழங்கணும். இந்த பயிர்க்கடன்களாக ரத்து செய்யணும்னு சொன்னால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதிகளை முடக்காமல் முழுவதுமாக தர வேண்டும். அதே போன்று ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் விலைகளை நாள்தோறும் உயர்த்திய வண்ணம் இருக்கிறது. அதை வாபஸ் பெற வேண்டும். விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு உதவ வேண்டும், நிதிகளை கொடுத்து உதவ வேண்டும். கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு சாதகமாக நிறைவேற்றியுள்ள உழைக்கும் மக்களின் உரிமைகளை பறிக்கும் 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறணும். விபிசி ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இவ்வளோ கோரிக்கைகளெல்லாம் இந்த 29ஆம் தேதி நாங்கள் உள்ளடக்கி நடத்த இருக்கிறோம். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பை அமல்படுத்த முடியாது என்று கேரளா போல் திட்டவட்டமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். முன்னர் கேரள அரசு அறிவித்தது போல் மாநிலத்தில் உரிமையை பறிப்பதோடு மாநிலத்தின் 40% நிதிச்சுமையை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பிபிசி ராம்ஜி திட்டத்தை அமலாக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். கான்ட்ராக்ட் அவுட்சோர்ஸ் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்ற தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். எங்கள் கட்சி ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேசிய குழு முடிவிற்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை நடைபயண இயக்கத்தை நடத்திருக்கிறோம். 10 தினங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபயண இயக்கத்தை நடத்திருக்கிறோம். செப்டம்பர் டெல்லி பேரணிக்கு பல ஆயிரக்கணக்கான தோழர்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், இளம் பெண்கள் அந்த பேரணியில் பங்கேற்பதற்குரிய திட்டமிடுதலை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும். இயற்கை வளம் மீனவர் வாழ்வாதாரத்தை பறிப்பது. எனவே அதில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கூடுதல் நடவடிக்கைகள் தேவை. அரசு கூடுதலான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சமூக குற்றங்களுக்கு அரசு கூடுதல் பொறுப்பேற்க வேண்டும். தடுப்பதற்கு கூடுதல் பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் சமூகம் இந்த அநீதிகளுக்கு எதிராக, குறிப்பாக மாணவர், இளைஞர் ஒன்றுபட்டு நின்று இந்த அநீதிகள் காணுகிற இடங்களில் தங்களது கோப ஆவேசத்தை காட்ட வேண்டும். இளம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ் சமூகம் ஒரு பாதுகாப்பானது என்பதை நிலைநிறுத்துவதற்கு தமிழ்ச்சகமே ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நாளை இடதுசாரிகளின் கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், இந்த 3 கட்சிகளின் கூட்டம் இங்கே இதே இடத்தில் நடைபெற இருக்கிறது, பாலநிலத்தில் நடைபெற இருக்கிறது. காலை 11 மணிக்கு இதன் தலைவர்கள், 3 கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். வருகிற காலங்களில் இடதுசாரிகளுடன் இணைந்த ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நாட்டு நலனுக்காக கூடுதலாக போராடுவதற்கு, நெருக்கம் காணுவதற்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. சார், பயிர்க்கடன்கள் கொடுத்த வாக்குறுதி போல் முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் வாழ்வியல் ஆதாரம். அவர்கள் ஐன்ஸ்டீன் சொல்வது போல் ஒரு துண்டு நிலைத்து வைத்துக் கொண்டு இயற்கையோடு போராடுகிறது. அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் அரசு செய்ய வேண்டியது கடமை. எனவே மிக நலிந்து போயிருக்கிற நமது விவசாயிகளுக்கு அனைத்து கடனையும், பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு அதற்கு உதவ வேண்டும். புதிதாக வந்திருக்கிற அந்த அரசுக்கு உரிய நிதியை தர வேண்டும். இதுபோன்ற ஒரு நெருக்கடியிலிருந்து தமிழக அரசாங்கத்தை மீட்பதற்கு ஏற்கனவே முடக்கி வைத்திருக்கிற நிதி அனைத்தையும் தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 2 நாட்கள் நிறைய நம்பர்ஸ் ஆஃப்
செக்ஷுவல் அசால்ட். ஆனால் தாவேகா முதல்வர் இன்னும் அதை பற்றி பேசாமல் எந்த அறிக்கையும் வராமல் இருக்கு, மௌனம் காணப்படுது. இல்லை, தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இந்த அநீதிகள் கூடாது, இதை தடுப்போம், உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்று அரசு அதிகாரிகளும் வெவ்வேறு அமைச்சர்களும் பேசுகிறார்கள். தமிழக முதல்வரும் இது குறித்து பேச வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு முதல்வர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, தமிழ் சமூகத்திற்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்று இந்த அநீதிக்கு எதிராக ஊர்தோறும் போராட முன்வர வேண்டும். சார், நார்த் இந்தியன் மைக்ரண்ட் லேபர்ஸை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு ஃபார்மர் பிஜேபி லீடர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மைக்ரண்ட் நார்த் இந்தியாவில் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்களுமே கூட இது குற்ற செயல்களில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க அக்கௌண்டபிலிட்டி வேணும், அவங்களை மானிட்டர் பண்ணணும், கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மர் பிஜேபி லீடர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நிச்சயமா எல்லா தொழிலாளர்கள், உலகத்தில் தொழிலாளர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. அதிலும் ஏழை எளிய தொழிலாளர்களால் நாட்டிற்கு முன்னேற்றம் தான். ஆனாலும் இது போன்ற குற்றச் செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கூடுதல் கண்காணிப்பு தேவை, கூடுதல் பாதுகாப்பு தேவை என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. அது அவங்கள நீங்கள் கேட்டீங்கன்னா கூட்டத்தில் அதிமுக தலைமையை கேளுங்க, அவங்க விலைக்கு சொல்லுவாங்க. போகிறவங்களை கேளுங்க, விலைக்கு சொல்லுவாங்க. தமிழகத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்பட்டாலும் 100 எண்ணுக்கு அழைச்சி தகவல் சொல்கிறாங்க. இப்போ பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையும் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த குறைகளை எல்லாம் திருத்தி அதை வலுப்படுத்த வேண்டும். சிங்கப்பெண்களுக்கு மட்டுமல்ல, சிங்கப்பெண்ணுக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏழை எளிய சாதாரண பெண்களுக்கெல்லாம் நாம் மிக பாதுகாப்பாக உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். சரி, முடிச்சிடலாம். நன்றி, 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 எல்லாருக்கும் நன்றி.